ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். வணக்கம் நண்பர்களே. சிரிப்பு சித்தர் என்று அழைக்கப்படுகிற திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொல்லிய கதை ஒன்றை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஊர்ல சன்னியாசி ஒருத்தர் இருந்தாரு. அவரை பத்தி கேள்விப்பட்டு அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் அந்த சன்னியாசியை பார்க்கறதுக்காக போறாரு. அவரை பார்த்து கும்பிடு போட்டு வணங்கி, சுவாமி எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த சன்னியாசி, சொல்லுப்பா, கண்டிப்பா செய்யறேன் அப்படிங்கிறாரு. நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், அதுக்காக நீங்க கொஞ்சம் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி தன்னோட பிரார்த்தனையை தொடங்குறாரு. இறைவா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும், யாருக்குமே துன்பம் வரக்கூடாது, எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், இந்த உலகமே அமைதியா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறாரு. என்னடா இது, நமக்காக பிரார்த்தனை செய்ய சொன்னா இவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வழக்கம் போல பிரார்த்தனை செய்யறாரு அப்படின்னு மெல்லமா சன்னியாசி கிட்ட போயிட்டு, சுவாமி நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்ய சொன்னேன், நீங்களும் வழக்கம் போல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யறீங்க, உங்க பிரார்த்தனையில என் பேரோ என் குடும்பத்தை பத்தியோ எதுவுமே நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுல நீ தானப்பா அடங்குவ, அப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் வந்தா அது கண்டிப்பா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பொருந்தும் தானே அப்படிங்கிறாரு. சுவாமி, நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தனியா பிரார்த்தனை பண்ண சொல்லி உங்களை கேட்டேன் அப்படின்னா. மன்னிச்சிருப்பா, உனக்காக மட்டும் என்னால பிரார்த்தனை செய்ய முடியாது, என் குரு அதை சொல்லித்தரல, என் சன்னியாச தர்மமும் அதை எனக்கு சொல்லித்தரல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் தான் நான் பிரார்த்தனை செய்யணும், அதைத்தான் என் குருவும் சொல்லி கொடுத்திருக்காரு, என் சன்னியாசி தர்மமும் சொல்லி கொடுத்திருக்கு அப்படின்னாரு. இதுல நீங்க வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்ல, உலக மக்கள் எல்லாருக்குமே பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற அத்தனை பலனுமே உனக்கும் குடும்பத்துக்கும் வந்து சேரும் அப்படின்னாரு. ஆனா நம்மால்னால இதை ஏத்துக்க முடியல. இதை புரிஞ்சுக்கிட்ட சன்னியாசி அவரை கூப்பிட்டு, இந்த வாளி நிறைய இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற செடிக்கு ஊத்திட்டு வா அப்படின்னாரு. உடனே நம்மாலும் அந்த வாளியில இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற செடிக்கு ஊத்திட்டு வந்தாரு. இப்ப சன்னியாசி கேட்டார், வாளியில இருக்கிற தண்ணியை செடிக்கு ஊத்தியாச்சா? ஊத்தியாச்சு சாமி. தண்ணி எங்க ஊத்துன? செடியோட வேர் பாகத்துல ஊத்துன சாமி. என்னப்பா நீ, வாடி இருக்கிறது அந்த செடியோட இலை, நீ ஒரு இலைக்கும் தண்ணியை தெளிக்காம போய் வேறு பாகத்துல கொட்டிட்டு வந்திருக்கியே அப்படின்னாரு. உடனே நம்மால் பலமா சிரிக்கிறார். என்ன சாமி நீங்க, அதோட வேறு பாகத்துல ஊத்துனா எல்லா கிளைக்கும் பரவி எல்லா இலைக்குமே போக போகுது அப்படின்னாரு. இப்ப சன்னியாசி சொன்னார், அதே மாதிரிதான்ப்பா, இந்த உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தான் அந்த பலன் சென்று சேரப்போகுது, அந்த வகையில உனக்கும் குடும்பத்துக்கும் அந்த பலன் கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்னாரு. இப்ப நம்ம ஆளுக்கு மெல்லமா புரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் மெல்லமா சன்னியாசி கிட்ட மறுபடியும் போய், சுவாமி நீங்க உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்யறது ரொம்ப நல்லது, அதுல வரக்கூடிய பலன் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வந்து சேரும் அப்படின்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் அந்த பட்டியல்ல இருந்து என் பக்கத்து வீட்டுக்காரனையாவது நீக்கிட்டீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னா. இப்ப கண்ணை மூடி சன்னியாசி இவனுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யறாரு, இறைவா இனியாவது இவனுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு. So the moral of the story is, பாவேந்தர் பாரதிதாசன் மிக அழகாக சொல்வார், தன் பிள்ளை தன் பெண்டு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்று இருப்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் படைத்தோன் அப்படின்பார். ஆக இந்த குறுகிய மனப்பான்மை, சுயநல மனப்பான்மை பலரிடத்திலும் காணப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல கரண்ட் போயிருச்சு அப்படின்னா உடனே ஜன்னலை திறந்து பக்கத்து வீட்டை பார்க்கணும், அங்கேயும் கரண்ட் போயிருக்கணும், அப்பதான் நம்ம அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி வரும். ஆக நமக்கு ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னா உடனே அடுத்தவங்களுக்கு அந்த கெடுதல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாடிஸ்ட் மைண்ட் செட் பலருக்குள்ளேயும் இருக்கு. ஆக இதை இந்த கதையிலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி உலக மக்கள் எல்லாருக்குமே நல்லது நினைச்சோம்னா அது நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் மட்டும்தான் இதுல இருந்து கன்வே ஆகுது அப்படின்னா, அதையும் தாண்டி இந்த கதையிலிருந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது கம்யூனிகேஷன். ஒருத்தர் கருத்திலிருந்து இன்னொருத்தர் முரண்பட்டு ஏற்படுற விவாதத்தை விட ஒருத்தர் கருத்து சரியா கன்வே ஆகாதனால ஏற்படுற வாக்குவாதங்கள் தான் மிகுதி. குடும்பத்துல தொடங்கி சமூகம் வரைக்கும் இன்னைக்கு பரவலா இதை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம சொல்ற ஒரு கருத்து இன்னொருத்தருக்கு புரியல அப்படின்னா, அவங்களுக்கு புரியல அப்படின்னு வெறுமனே பழி அவங்க மேல தூக்கி போடுறதை விட, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது எப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு முயற்சி செஞ்சாலே பல சண்டைகளையும் விவாதங்களையும் நம்மளால தவிர்க்க முடியும். இந்த கதையில கூட பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உலக மக்களுக்கு நன்மை செஞ்சா அந்த பலன் உனக்கும் குடும்பத்துக்கும் வந்து சேரும் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக ஒரு சித்தாந்த நிலையிலிருந்து சன்னியாசி தனது கருத்துக்களை முன்வைத்தார். ஆனால் அந்த பாமர மனிதனுக்கு அந்த கருத்துக்கள் புரியல. அதுக்காக நான் சொன்னது உனக்கு புரியல அப்படிங்கிற தளத்தில் இல்லாமல்,
அவனது தளத்திற்கு இறங்கி வந்து எப்படி சொன்னா அவனுக்கு அந்த கருத்து சென்று சேருமோ அப்படி அவனுக்கு புரியக்கூடிய தொனியில் அவனது தளத்திற்கு இறங்கி வந்து அந்த சன்னியாசி அந்த கருத்தை சொன்னதனால் அது அந்த மனிதனுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. ஆக இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். எப்பொழுதுமே நம்ம தளத்துல நின்று நம்ம அறிவு தளத்திலே இருந்து நம்ம கருத்து அடுத்தவனுக்கு சென்று சேரணும்னு நினைக்கிறதும், நம்ம சொல்றது அடுத்தவனுக்கு சென்று சேரலைங்கிறதுனால அவங்களுக்கு புரியலன்னு அவங்கள சிறுமைப்படுத்துறதும் மிக நிச்சயமாக ஒரு தீர்வாக இருக்காது. ஒரு மனிதனுக்குமான அறிவு ஆழங்களும் புரிதல்களும் அவரவருக்கான தளங்களும் மிக நிச்சயமாக வேறு வேறு. நமது அறிவு தளத்திலிருந்து நாம் ஒரு கருத்தை சொல்ல முற்பட்டு நமக்கு எதிரில் நிற்கக்கூடியவருக்கு அந்த கருத்து சரியாக சென்று சேராவிட்டால் நான் சொல்றது உனக்கு புரியல அப்படின்னு பிளேமை தூக்கி அவங்க மேல போடாதீங்க. Blaming someone else is very easy. Never do that. Instead, retrace it. இதை எப்படி சொன்னால் அவர்களுக்கு சரியாக சென்று சேரும் என்று யோசிக்க முனைஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கருத்தை அவர்களது தளத்திற்கு ஏற்றவாறு இறங்கி நீங்கள் சொல்ல முற்படும் பொழுது பல விவாதங்களையும் சண்டைகளையும் நம்மளால் மிக எளிதாக தவிர்க்க முடியும். ஆக இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதுல இருந்து ரிசீவ் பண்ணணும். இது இந்த கதை சொன்ன கருத்தை விட இந்த சன்னியாசி அந்த மனிதனை ஹேண்டில் பண்ண அந்த விதம் ரொம்ப 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 முக்கியம். அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியலங்கிறது நம்மளோட இயலாமை. ஆனா மிக சாமர்த்தியமா அதை நம்ம உணராம நான் சொன்னது அடுத்தவங்களுக்கு புரியலன்னு அவங்களோட மடமையா அதை நம்ம மாத்திக்கிறோம். ஆக இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்றவாறு அந்த களத்தை மாற்றிக் கொள்ளும் பொழுது தேவையில்லாத விவாதங்களையும் சண்டைகளையும் நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும். ஆக இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா மிக நிச்சயமாக குடும்பங்களில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிரம்பி ததும்பும். நன்றி, வணக்கம்.